ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வந்துட்டு 10 அடிபாகம் போட்டுட்டேன். 10 அடிபாகம் போட்டதுக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்ட்டு. இருங்க, ஜூம் பண்ணுறேன். பாருங்கள் கூட எவ்வளோ ப்ராடாக, நல்லா எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு. குச்சி சொருகிறது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு. இதோ இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி குச்சிங்களை நல்லா புது ஈக்கங்குச்சாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கூடைக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு எப்படி சொருகிறது அப்படின்னா பாருங்கள், இதோ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ள நடுவில் பாருங்கள், இந்த கேப்பில் இப்படி நடுவில் வச்சு சொருகிட்டு வரணும். இந்த மாதிரி தார பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உள்ளே வச்சு சொருக்கிங்க. சொருகிட்டு இதோ பாருங்க, இந்த மாதிரி நல்லா சென்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி சென்டரில் பாருங்க, இந்த மாதிரி சென்டரா வீடியோ போடுற பேசி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உள்ள ஒயர் வச்சு நல்லா சொருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஒயர் திரும்பி இருக்கிறதுக்கு, அதனால் பார்த்துங்க, இப்படி தான் சொருகணும். இந்த மாதிரி சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரை இப்படி உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இது வரைக்கும் வர மாதிரி சொருக்கிங்க. பாருங்கள், இதோ சொரும்போது ஒரே பக்கமாக சொருகாமல் அந்த பக்கம் 4 குச்சி, இந்த பக்கம் 4 குச்சின்னு தான் நான் சொருகுவேன், மாற்றி மாற்றி. அப்போ தான் கூட கிராஸாக வராத கரெக்டாக வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ப்ராடாக கரெக்டாக எவ்வளோ நீட்டாக சொருகிருக்கேன்னு. இந்த மாதிரி தான் குச்சி சொருகிறது. பாருங்க, இப்போ வந்துட்டு இந்த முடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ரன்னிங் ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தான் நான் சுற்றிக்குவேன். சுற்றிட்டு ரன்னிங் ஒயரு நல்லா இழுத்துட்டு இப்படி சொருக்கிங்க. சொருகிட்டு இதோ இந்த மாதிரி நம்ம உருவம் சுருக்கு போடணும் இல்லையா, அது மாதிரி நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு
இப்படி இழுத்தீங்கன்னா சரியாக போயிடும். இப்போ லேடர் நாட் வச்சு தான் இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்துட்டு ஃபஸ்ட் ரோ ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோக்கு நான் இந்த அளவுக்கு தான் ஒயர் விடுவேன். இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு லேடர் நாட் போட்டு மொத்தம் 15 லைனு. நல்ல ஒயர் இருக்கிறத பொறுத்து 17 போட்டாலும் ஓகே, 15 போட்டாலும் ஓகே. ஏன்னா நம்ம ப்ராடாக பேஸ் ப்ராடாக வச்சுருக்கனால கூட எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 15 லைனா 17 லைனா பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்.